Good morning, students. 8th science unit 16 நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பாக்டீரியா அண்ட் வைரஸ் பத்தி பார்த்தோம். வைரஸோட டைப்பு, அப்புறம் பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் பார்த்தோம். இன்னைக்கும் அதே கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா ஃபங்கை அண்ட் ஆல்கே, இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம பாக்டீரியாவோடைய அந்த ஸ்ட்ரக்சரை ரீகால் பண்ணிட்டு போகலாம். ஓகே, உங்களுக்கு எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போமா? ஓகே, குட். ஸோ இப்போ என்னுடைய ஸ்க்ரீனை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். வந்துட்டா? ஸ்க்ரீன் வந்துட்டா? குட். இப்போ இது பாக்டீரியா, இது தெரியும். கரெக்ட், வெரி குட். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? இதுல உள்ள பார்ட்ஸ்லாம் குறிக்கணும். பார்ட்ஸ் குறிக்க மட்டும் இல்லாம அந்த பார்ட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, அதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கறத நம்ம லேர்ன் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பட் ஒரு பார்ட்ஸை குறிக்கும் போது உங்களுக்கு தெரியணும், ஓகே இது என்ன லேர்ன், நம்ம என்ன படிக்கிறோம், இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியும், அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு தெரியணும். ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்ஸ் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? இந்த ஃபிளாகெல்லார்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? ஓகே, குட். ஃபிளாகெல்லால ஆரம்பிக்கலாம். அடுத்தானே இந்த ஃபிளாகெல்லா எதுக்கு யூஸ் ஆகுது யோசிச்சு பாருங்க. எதுக்கு யூஸ் ஆகுது? இது வந்து ஒரு வால் மாதிரி, அதான டெய்ல் லைக் ஸ்ட்ரக்சர், பார்த்தாலே தெரியுது. ரைட்டா? டெய்ல் லைக் ஸ்ட்ரக்சரா இருக்கும். முக்கியமா லோகோமோஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மூவ்மெண்ட்டுக்கு இது யூஸ் ஆகுது. எப்படி நம்ம கால்களால நடக்கிற, ஒரு இடம் விட்டு ஒரு இடம் நடக்கிறதுக்கு காரணம் நமக்கு வந்து இந்த கால்கள் தான். அடுத்துன அப்போ பாக்டீரியா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்கு, நகர்றதுக்கு, அதாவது லோகோமோஷன் மூவ்மெண்ட் சொல்லுவாங்களே, அதுக்கு இது யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் அது நீந்த உதவுது. ஓகே, ரைட்டா? குட். இப்போ அடுத்து நம்ம பார்க்கறது செல் வால் பார்க்கலாமா? செல் வால் எங்க இருக்கு? இந்த இருக்கா? இங்க இருந்து எங்க போட போறோம்? இதுதான் செல் வால். குட். எஸ், செல் வால் இந்த இருக்கா? செல் வால் எதுக்கு யூஸ் ஆகுது? இது பாக்டீரியாவுக்கு ஒரு ஒரு ரிஜிட்டான ஷேப், அதுக்கு ஒரு தெளிவான வடிவம், ஒரு உறுதியான ஸ்ட்ராங்கான வடிவம் வரணும், ஷேப் வேணும். அண்டு முக்கியமா வெளியிலிருந்து ஒரு ப்ரொடெக்ஷன், அதுக்கு அவுட் ஆஃப் ப்ரொடெக்ஷனுக்கு வந்து இதுதான் கொடுக்கு. சரிங்களா? வெளியில இருந்து வேற எதுவும் தைக்கிறக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஸோ வெளியில இருந்து வரக்கூடிய அந்த ஒரு இடைஞ்சலை பாதுகாக்கிறதுக்காக அவுட் ஆஃப் ப்ரொடெக்ஷனா இது கொடுக்கு, செல் வால் இது கொடுக்கு. இது கிளியர் ஆயிட்டா? ஓகே. அடுத்து நம்ம பார்க்கறது செல் மெமரன். இந்த இருக்கா? இதுதான் செல் மெமரன், இங்க போட்டிருப்பாங்க செல் மெமரன். ஓகேவா? இது எதுக்கு யூஸ் ஆகுது? செல் மெமரன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இது செல்லோடைய மெயின் கேட் மாதிரி. செல்லுக்குள்ள எந்தெந்த பொருட்கள் உள்ள வரணும், யாரெல்லாம் வெளியில போகணும் அப்படின்னு டிசைட் பண்றதே இவர் தான், செல் மெமரி. சொல்லிட்டோம்னா கேட் மாதிரி. நம்ம உங்களோட ஸ்கூல் கேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி வாட்ச்மேன் அவங்க வந்து ஐடி கார்டு போட்டா உள்ளவா வராத, வேற அதர் பர்சன்னா வரா, என்ன எதுன்னு கேட்பாங்கன்னா, அதே மாதிரி தான் இது செல் மெமரினோட ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா, ரெகுலேட் டிரான்ஸ்போர்ட்டை ரெகுலேட் பண்றக்கூடிய ஆளே இவர் தான். இது கிளியர் ஆயிட்டா? ஓகே. அடுத்து பிளாஸ்மிட் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு, அது இங்க இருக்கும், இதை நான் நோட் பண்ணிடுறேன். சரியா? பிளாஸ்மிட். இந்த பிளாஸ்மிட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இது மெயின் டிஎன்ஏ இல்லாம தனியா இருக்கக்கூடிய ஒரு சின்ன சர்க்குலர் ஷேப் டிஎன்ஏ. இது மெயின் டிஎன்ஏ கிடையாது. சரிங்களா? அது மெயின் டிஎன்ஏ கிடையாது. அது போக தனியா இருக்கக்கூடிய ஒரு சின்ன சர்க்குலர் ஷேப்ல இருக்கக்கூடிய, அதுல பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் சர்க்குலர் ஷேப்ல இருக்கும், அது வந்து எக்ஸ்ட்ரா டிஎன்ஏ. இது எதுக்கு யூஸ் ஆகுது சார் அப்படின்னா, இது பொதுவா பாத்தீங்கன்னா ஆன்டிபயாட்டிக்ஸ்ல இருந்து தப்பிக்கிற சக்தியை, அதாவது ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படிம்பாங்க. ஆன்டிபயாட்டிக் கொடுக்கும் போது அதை எதிர்க்கிற, சரிங்களா, ரெசிஸ்டன்ஸ் பண்றத இதுதான் கொடுக்கும். ஆன்டிபயாட்டிக்ல இருந்து தப்பிக்கிற சக்தியை இதுக்கு கொடுக்கறதே இந்த எக்ஸ்ட்ரா டிஎன்ஏ தான். இது கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்து சைட்டோபிளாசம். இந்த இடத்துல சைட்டோபிளாசம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும். அதுதான் இது சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய இது ஒரு ஜெல்லி லைக் ஃப்ளூயிட். ஓகே,
செல்லோடைய எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனையும், அதாவது மெட்டபாலிக் ரியாக்ஷன் எல்லாம் இருக்கலாம், இதெல்லாம் இந்த இடத்துல நடக்கும். சைட்டோபிளாசம், அதாவது இவர் வந்து ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி. இதுலதான் அந்த எல்லா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸும் நடக்கும். எல்லா பிளே கிரவுண்ட் நம்ம எல்லாரும் ஸ்போர்ட்ஸ் விளாடும், அதே மாதிரிதான் இல்ல மெட்டாபாலிக் ரியாக்ஷன்ஸ் இந்த இடத்துல தான் நடக்குது. இது கிளியர் ஆயிட்டா இந்த ஸ்ட்ரக்சர். அடுத்து இப்ப செல் வால் பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு. அப்ப அடுத்து டிஎன்ஏ போகும். டிஎன்ஏ தான் இங்க இருப்பார், இருக்காரா? இங்க இருக்கிற டிஎன்ஏ யாரு எதுக்கு யூஸ் ஆகுறாரு? இவர் தானே செல்லோட பிரெயின், கரெக்டா? இவர் தான் கண்ட்ரோல் சென்டர். கண்ட்ரோல் சென்டர் இவர் தான். பாக்டீரியாவுடைய எல்லா ஜெனடிக் இன்ஃபர்மேஷனும் இதுல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். நம்மளுக்கு டிஎன்ஏ உங்களுக்கு தெரியும், அப்படிதானே? ஸோ பாக்டீரியாவோட எல்லா ஜெனடிக் இன்ஃபர்மேஷனும் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், எல்லாமே இந்த ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் இதுதான் இருக்கும், ஸ்டோர் ஆயிருக்கும். இதுதான் டிஎன்ஏ. கிளியர் ஆயிட்டப்பா? ஓகே, இப்போ இது முடிஞ்சுதா? அடுத்து ரைபோசோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை நான் இங்க கிளிக் பண்றேன். இந்த இருக்கலாம், இதுதான் ரைபோசோம். இந்த ரைபோசோம் எதுக்கு சார் யூஸ் ஆகுது அப்படின்னா, இது செல்லோடைய புரோட்டீன் ஃபேக்டரி. இவர் தான் செல்லுக்கு கண்டிப்பா புரோட்டீன் தேவைப்படும். அப்ப அந்த தேவையான புரோட்டீன் யார் ப்ரொடியூஸ் பண்றா? இவர் தான். சிந்தசிஸ் புரோட்டீன்ஸ் யாரு? ரைபோசோம். எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிச்சா? ஓகே, குட். இது ஒண்ணு. அடுத்து இந்த கேப்சூல் அப்படி போட்டிருப்பாங்க, அதாவது ஸ்லீப் லேயர் அப்படிங்கிற போட்டிருப்பாங்க. அது வந்து எங்க இருக்குன்னா இந்த இருக்கு. அதுக்கப்புறம் சின்ன வால் மாதிரி இருக்கும், அதுதான் வந்து பில்லி. சரியா? அதை நான் லேட்டரா சொல்றேன். இப்போ கேப்சூல் ஸ்லிம் லேயரை இதுல வந்து பண்ணியாச்சு, மேட்ச் பண்ணியாச்சு. இது எதுக்கு யூஸ் ஆகுது சார் அப்படின்னா, செல் வாலுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு வலுவழுப்பான லேயர் தான் இது. சரிங்களா? செல் வாலுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு வளவளப்பா இருக்கும். சரிங்களா? இது எதுக்கு சார் யூஸ் ஆகுதுன்னா, இந்த செல்லு வந்து காஞ்சி போகாம இருக்க, அதாவது ட்ரையிங் அவுட் ஆயிரும்ல, அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு இவர் தான் யூஸ் ஆகுது கேப்சூல். அண்ட் மற்ற இன்ஃபெக்ஷன்ல இருந்தும் பாதுகாக்கிறதும் இவர் தான். பாத்தீங்களா? இவர் தான் நம்மளுக்கு எல்லாம் இன்ஃபெக்ஷன் கொடுக்காரு, ஆனா இவருக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காரு, கேப்சூல் ஸ்லிம் லேயர். சரியா? சோ ஸ்லைம் லேயர். சரியா? ஓகே. அப்போ அவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு ஒரு வளவளப்பா இருக்காரு அந்த லேயர் ஒண்ணு. அண்ட் அந்த செல்லு வந்து காஞ்சு போகாம இருக்கு, அதாவது ப்ரிவென்ட் டையிங் அவுட், அதுக்கு யூஸ் ஆறாரு. மற்ற இன்ஃபெக்ஷன்ல இருந்து பாதுகாக்கிறாரு. கிளியரா? ஓகே. லாஸ்டா இந்த பில்லி அப்படிங்கறத போட்டுறேன். அவர் தான் இங்க வர்றாரு. இவர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இது பாக்டீரியா மற்ற சர்ஃபேசஸ்ல இல்ல மற்ற செல்லுல போய் உட்காரணும்ல, அப்ப ஒட்டுக்கணும்ல, அது கூட அட்டாச் ஆகணும்ல, அதுக்கு ஹெல்ப் பண்றதுதான் இது. சரிங்களா? அப்ப ஒரு முள்ளு போட்டா, அந்த நம்ம இந்த சின்ன கிராமத்துலாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன முள்ளு இருக்கும். அது வந்து காலில் குத்துற முள்ளு இல்ல, ஃபுல்லாமே அந்த விதமா இருக்கும். நீங்க மேபி சில பேர் பாத்துக்கலாம். எல்லா பக்கம் முள்ளு இருக்கும். அதை தூக்கி எறியும் போது அப்படி சட்டையில போய் டக்குன்னு ஒட்டிக்கணும். அது சின்ன ஸ்கூல்ல விளையாடும், அப்படிதானே? அது ஸோ அது அதே மாதிரிதான் இந்த இது யூஸ் ஆகுது. மற்ற சர்ஃபேஸ்ல போய் உட்காரதுக்கு, போய் ஒட்டிக்கிறதுக்கு, இந்த அட்டாச்மெண்ட்டுக்கு இந்த பில்லி யூஸ் ஆகுது. ஸோ இது புரியுதா ஸ்டூடெண்ட்? நம்ம செக் பண்ணி பார்த்தோமா, ஏதாவது நம்ம மாத்தி போட்டிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணி பண்ணலாமா? ஓகே, எதுவுமே மாத்தி போல, கரெக்டா போட்டிருக்கோம். குட். அப்போ உங்களுக்கு பார்ட்ஸும் தெரிஞ்சு போச்சு, அண்ட் அஸ் வெல் அஸ் என்னன்னா உங்களுக்கு அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் கிளாஸ் சொன்னாலும் இப்போ நீங்க டீட்டெயிலா இதுல படிச்சிருவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். சரியா? ஸோ இதை பார்க்கும்போது அந்த பார்ட்ஸ் நீங்க நோட் பண்ணும், பக்கத்துல ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி இருக்கும், வாட் இஸ் யூஸ், வாட் இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி நீங்க உங்களுக்கு புரியுற லாங்குவேஜ்ல எழுதி வச்சுக்கலாம். ஓகே, இது கிளியர் ஸ்டூடெண்ட்? ஓகே, ரைட். ஸோ இப்போ நீங்க வந்து பாக்டீரியா ஸ்ட்ரக்சர்ல ஒரு வெல் கிளியரா ஆயிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா, பங்கை, அதாவது பூஞ்சை அப்படிம்பாங்க தமிழ்ல. அது வந்து பூஞ்சைம்பாங்க. இந்த பங்கை அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் யூகரியாட்டிக் ஆர்கானிசம் அப்படிம்பாங்க. யூகரியாட்டிக் ஆர்கானிசம். இது வந்து ஆர்கானிசம்ஸ். சரியா? ஒரு குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். இவங்களுடைய முக்கியமான கேரக்டர் என்னலாம் அப்படின்னா, முக்கியமா இவங்ககிட்ட குளோரோஃபில் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன் வேல கேட்பாங்க. குளோரோஃபில் கிடையாது.
குளோரோஃபில் வந்து சொந்தமா, அதாவது ஓனா ஃபுட் தயாரிக்க யூஸ் ஆகும். ஸோ அப்போ இவங்களோட குளோரோஃபில் கிடையாதுன்னா இவங்களால ஓனா ஃபுட்டை கிரியேட் பண்ண முடியாது, ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து மத்தவங்கள சார்ந்திருப்பாங்க, அப்படிதானே? ஸோ ஸோ அதனால இவங்க வந்து யாருன்னா ஹெட்டீரோட்ரோபிக். இவங்க யாரு? ஹெட்டீரோட்ரோபிக். பொதுவா இவங்க எல்லாம் எதுல வாழுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, சூரிய வெளிச்சம் இல்லாத டார்க் என்விரான்மெண்ட்ல தான் இவங்க வாழ்வாங்க. டார்க் என்விரான்மெண்ட்ஸ் தான் வாழ்வாங்க. ஸோ அந்த இருண்ட சூழல் மூலங்கள்ல, அதான் தமிழ்ல இருண்ட சூழல் அதுல வந்து இவங்க வாழ்வாங்க. இந்த ஃபங்கை ஒண்ணு யூனிசெல்லுலாரா இருக்கலாம், இல்லைன்னா மல்டி செல்லுலாரா இருக்கலாம். சரிங்களா? ஃபங்கை வந்து ஒண்ணு யூனி செல்லுலார் அப்படின்னாலே பேர்ல இருக்கு. யூனி அப்படின்னா ஒண்ணுன்னு அர்த்தம். ஒரு செல் இருக்க முடியும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம வந்து பாத்தீங்கும் போது ஈஸ்ட் சொல்லலாம். ஈஸ்ட். இன்னொன்னு மல்டி செல்லுலர். மல்டி செல்லுலர். மல்டி அப்படின்னால பல, மெனி அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பெனிசிலியம் அப்படிங்கிறத இதுக்கு சொல்லலாம். பெனிசிலியம். சரியாப்பா? ஸோ இந்த மாதிரி சொல்லலாம். பாத்தீங்கன்னா எவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்கு, எவ்வளவு டைப்ஸ் இருக்கு, அப்படியே பார்க்கும் போது லேர்ன் பண்றதுக்கு நல்லா இருக்கு. அப்படிதானே? ஓகே, குட். இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். நம்ம சிலபஸும் பார்க்காம ஓகேப்பா இதுல எவ்வளவு இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இவங்க எல்லா வகையான ஹேபிடேட்லயும் வாழ்வாங்க. இப்ப நம்ம வாழ்றோம்ல ஹேபிடேட், வாழிடம் அப்படிம்பாங்க தமிழ்ல, அதுதானே? குளம், ஏரி, அந்த மாதிரி எல்லா ஹேபிடேட்டும் நம்ம பார்த்துருக்கோம். சின்ன கிளாஸ்ல படிச்சு 5th இதுல இருந்து எல்லாம் படிச்சிருக்கோம். ஸோ எல்லா ஹேபிடேட்லயும் இவங்க வாழ்வாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா ஒரு ஃபேக்ட் என்னன்னா, உலகத்துல 70,000 ஸ்பீசஸ் ஆஃப் ஃபங்கை இருக்குங்க. பாருங்க எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. வேர்ல்ட்ல 70,000 ஸ்பீசஸ் ஆஃப் ஃபங்கை இருக்கு. சரியா? அப்புறம் இந்த ஃபங்கை பத்தி படிக்கக்கூடியது ரொம்ப இம்பார்ட்டன்டான, நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்கறாங்க அந்த ஒன் வேர்டு. சரிங்களா? ஃபங்கை பத்தி படிக்கக்கூடிய சயின்ஸ் பிரான்ச், அறிவியல் பிரிவுக்கு பேரு மைக்காலஜி. மைக்காலஜி. தமிழ்ல பாத்தீங்கன்னா பூஞ்சை இயல். தமிழ்ல கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சு, ஃபங்கைனா பூஞ்சை இயல்னு தெரிஞ்சிடும். ஆனா அந்த இதுல மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இங்கிலீஷ்ல வந்து பார்க்கணும், மைக்காலஜி அப்படிங்கிற பாத்துக்கணும். சரியா? மைக்காலஜி. இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய மஷ்ரூம், காளான் அப்படின்னு சொல்லணும்னா மஷ்ரூம் நீங்க வந்து மழை காலத்துல பார்க்கலாம். அப்புறம் கடையில உணவு காளான் அது பார்க்கலாம். அப்படிதான் இவங்களும் ஒரு ஃபங்கை தான். ஆனா இவங்க வந்து ஒரு மேக்ரோஸ்கோபிக்னா என்ன சார்னா, ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் பெருசா கண்ணுக்கு தெரியற அளவுக்கு இருக்கக்கூடிய ஆளு, பெரிய அளவிலான. சரிங்களா? அந்த மாதிரி ஃபங்கை, மேக்ரோஸ்கோபிக் ஃபங்கைன்னு போட்டுறேன். அப்ப எவ்வளவு நாள் நீங்க வந்து காளான் அப்படிங்கிறது அவர் ஒரு தனியா ஆளுன்னு நினைப்பீங்க. நான் எழுத படிக்கும் போது ஓகே அவரும் வந்து ஒரு ஃபங்கை தான் அப்படின்னு தெரியும். சரியா? ரைட், குட். அப்ப இவ்வளவு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் டீடைல் நீங்க ஃபங்கை பத்தி தெரிஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நாம அதுக்கு அடுத்து என்ன படிக்க போறோம்னா, யூனிசெல்லுலர் ஃபங்கையான ஈஸ்ட பத்தி படிக்க போறோம். சரிங்களா? யூனிசெல்லுலர் ஃபங்கையான ஈஸ்ட பத்தி உங்க புக்ல இருக்க அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் கொடுப்பாங்க, அதை நம்ம லேட்டரா பார்ப்போம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ யூனிசெல்லுலர் அந்த வார்த்தை உங்களுக்கு தெரியும். யூனிசெல்லுலர் ஃபங்கை வந்து ஈஸ்ட் அப்படிங்கிறது தெரியும். இப்போ ஈஸ்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? செல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈஸ்ட். அதாவது ஈஸ்ட் காத்துல நம்ம அட்மாஸ்பியர் அந்த இடம், ஏன்னா அட்மாஸ்பியர்ல எல்லா இடத்துலயும் ஃப்ரீயா பரவி இருக்கும் அப்படிங்காங்க, ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும் ஈஸ்ட். அண்டு இந்த இது இருக்குல்ல, நம்ம சுகர் சொல்லுவாங்கல்ல,
அப்புறம் சுகர் இருக்கக்கூடிய எல்லா மீடியாலையும் இது வேகமா வளரும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மீடியா கண்டெய்னிங் சுகர், அதுல இது ரொம்ப வேகமா வளரும் அப்படிங்க. growth பயங்கரமா இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இதோடைய ஸ்ட்ரக்சர்ல நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, இதோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஷேப் வந்து செல்லோ இதோடைய செல் ஷேப், சரியா? செல் ஷேப் வந்து ஓவேட் ஷேப், அதாவது முட்டை வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை முட்டையை பார்த்துருப்பீங்க, ஒரு மாதிரி இப்படி இருக்கும், வட்ட வடிவம் இல்லாம ஒரு மாதிரி இப்படி இருக்கும், அதுதான் ஓவேட் ஷேப், சரிங்களா? முட்டை வடிவம். அண்ட் இதுக்கு வெளியில ஒரு செல் வால் இருக்கும். நம்ம எப்படி பாக்டீரியாவுக்கு பார்த்தோம், செல் வால் அது இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள நியூக்ளியஸ் இருக்கும். நீங்க கையில புக் வச்சிருப்பீங்க, அந்த பிக்சர் பாருங்க, அந்த நான் சொல்ல சொல்ல அந்த பார்ட்ஸ் பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம அனிமேஷன் பார்க்கும்போது நம்ம சூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நியூக்ளியஸ் இருக்கும். அதுக்கப்புறம் சைட்டோபிளாசம், அது வந்து எப்படி இருக்குன்னா கிரானுலரா இருக்கும். கிரானுலர்னா சின்ன சின்ன துகள்கள் அப்படிம்பாங்க அதை, சரிங்களா? கிரானுலர். அதுக்கப்புறம் அதுல பாத்தீங்கன்னா வேக்யூல்ஸ் இருக்கும். வேக்யூல்ஸ் அப்படின்னா நுண் குமிழ்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆர்கனல்ஸ் இருக்கும். ஆர்கனல்ஸ்னாலே உங்களுக்கு தெரியும், செல் உறுப்புகள். அதுக்கப்புறம் கிளைகோஜன், கிளைகோஜன் அதுக்கப்புறம் ஆயில் குளோபுலஸ், எண்ணெய் துளிகள் அப்படிம்பாங்க. இதெல்லாம் அதுல இருக்கும். இது ஒண்ணா. ஈஸ்ட் நம்ம கிச்சன்ல நடக்கக்கூடிய ஃபெர்மெண்டேஷன், தமிழ்ல பாத்தீங்கன்னா நொதித்தல் மகன். ஃபெர்மெண்டேஷன், ஃபெர்மெண்டேஷன் நொதித்தல் ப்ராசஸ்க்கு சைமேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சைமேஸ் அப்படிங்கிற என்சைம், சைமேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம் உதவியோட ரொம்ப ஹெல்ப் பண்ணுது, சரிங்களா? புரியுதா? அதாவது ஈஸ்ட் நம்ம கிச்சன்ல நடக்கக்கூடிய இந்த ஃபெர்மெண்டேஷன் நொதித்தல்மாங்கல்ல, அந்த ப்ராசஸுக்கு சைமேஸ் அப்படிங்கிற என்சைம் உதவியோட ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. புரியுதா? இது ஒண்ணு. அண்ட் இது ஆக்சிஜன் இல்லாத அந்த என்விரான்மெண்ட்ல சுவாசிக்கும் இது. அதாவது நம்ம ஆக்சிஜன் இல்லாத அந்த ரெஸ்பிரேஷனுக்கு ஒரு நேம் இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப ரீகால் பண்ணுங்க. ரெஸ்பேஸ் ஆனரோபிக்லி, கரெக்டா? நம்ம ஞாபகம் இருக்கா இந்த இது அப்படி போடுறாங்க. அதாவது தமிழ்ல வந்து காற்றற்ற சுவாசம் அப்படிம்பாங்க இதை. அந்த பேரே தெரியும், ஆனரோபிக் அப்படிங்கிறது காற்றற்ற சுவாசம். அதுக்கப்புறம் இதோடைய ரீப்ரொடக்ஷன் மெத்தடுக்கு பட்டிங், தமிழ்ல அறுமுதல்மாங்க அது அப்படின்னு என்ற பெயர், சரியா? ரீப்ரொடக்ஷன் பட்டிங். ஸோ இந்த மாதிரி நிறைய டீட்டெயிலை நம்ம எதுல பார்க்குறோம், ஈஸ்ட்ல பார்க்குறோம். இது கிளியரட்டா? ஓகே. இப்போ நம்ம தியரியா படிச்சாச்சு. தியரியா படிச்சதை நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இந்த அனிமேஷன் வழியா பார்க்க போறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் ஆல்கே நடத்துறேன். ஸோ என்னுடைய ஸ்க்ரீனை எகெயின் நான் ஷேர் பண்றேன். ஓகே, வந்துட்டா? இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஈஸ்ட் பார்க்க போறோம். ஈஸ்டோட ஸ்ட்ரக்சர் உங்க புக்ல பாக்குறீங்களா? அதே மாதிரி இருக்கா? ஓகே, குட். இதுல நம்ம பார்ட்ஸை கிளிக் பண்ணி ஒவ்வொன்றையா பார்த்துக்கலாம்.
இப்போ ஃபர்ஸ்ட் ஈஸ்டோடைய ஓவரி பார்ப்போமே. ஈஸ்ட் இஸ் நம்ம படிச்சதை ரீகால் பண்ணுங்க. யூனிசெல்லுலர் யூகரியோட்டிக் ஃபங்கஸ், செப்பரேட்டிக் இன் நேச்சர், ஏன்னா மற்றவங்களை சார்ந்து இருப்பாரு. யூஸ்வலி ஓவல் ஆர் ஸ்பெரிக்கல் இன் ஷேப் அப்படி இருக்கும். பெர்மினேஷன் சொன்னோன்னா ரெஸ்பேஸ் அனாரோபிக்லி அப்படின்னா காற்றற்ற சுவாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது நம்ம மெத்தட் சொல்லணும். பெர்மினேட்டிங் சுகர்ஸ் இன்டு ஆல்கஹால் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு, ஹைலி யூட்டிலைஸ்டு பேக்கிங் அண்ட் ப்ரீவிங். ஓகே, அந்த இடத்துலலாம் நமக்கு யூஸ் பெர்மினேஷன் மெத்தட், அதான் நொதித்தல் மாங்க. கார்பன் டை ஆக்சைடையும் ஆல்கஹாலும் இது பண்ணுது. பட்டிங் reproduces mainly by vegetative process called budding, where small protuberance develops from the mother cell அப்படிங்கிறத இதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஓகே ரைட். இப்போ உங்க புக்ல அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரக்சரை பார்க்கணும் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணும்போது நீங்க படிக்கலாம். ஃபர்ஸ்ட் செல் மெமரி இந்த இருக்கலாம், அதான் போட்டிருக்காங்க. எங்க இருக்குன்னா நான் இப்போ திருப்பி கிளிக் பண்றேன், உங்களுக்கே தெரியும். செல் மெமரி இதுதான் செல் மெமரி. புக்லயும் போட்டிருக்காங்களா செல் மெமரி. செல் மெமரி தமிழ்ல வந்து அது வந்து செல் சவ்வு அப்படின்னு சொல்லுவாங்க அது. ஓகே, த ப்ரொடக்டிவ் அவுட்டர் பவுண்டரி ஆஃப் த ஈஸ்ட் செல். ஈஸ்ட் செல்லுடைய அவுட்டர் பவுண்டரி இதுதான். இட் கன்சிஸ்ட் ஆஃப் எ ரிஜிட் செல் வால் கம்போஸ்ட் ஆஃப் chitin and an inner semi-permeable cell membrane that regulates substance transport. ஓகே, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் செல் மெமரேன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இவர் வந்து இந்த ப்ரொடக்டிவ் லேயரா இருக்காரு ஈஸ்ட் செல்லுக்கு. இதுல ரிஜிட் செல் இருக்கு, கம்போஸ்ட் ஆஃப் கைட்டிங் அண்ட் இன்னர் செமிபர்மெபிள் அப்படிலாம் சொல்லிப்பாங்க. ஓகே, அடுத்து இதை கிளிக் பண்றேன். இதுதான் வேக்யூல். நம்ம புக்ல போடுறோம் கரெக்டா வேக்யூல் அந்த ரவுண்டா மாதிரி இருக்கா, அதான் இது வேக்யூல். லார்ஜ் ஃப்ளூயிட் ஃபில்டு ஸ்டோரேஜ் சாக்ஸ் வித்தின் த சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசத்துக்குள்ள இருக்கக்கூடிய லார்ஜா இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் ஃபில்டு ஸ்டோரேஜ் இதுதான். They maintain டர்கர் ப்ரெஷர், ஸ்டோர் நியூட்ரிஷன்ஸ் அண்ட் பார்ட்டிசிபேட் இன் வேஸ்ட் டைஜஷன். இது எல்லாமே அந்த வேக்யூல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிற எல்லாத்தையும் இதுலயே சொல்லியிருக்கோம். ஓகே, இப்படி இருக்கு, நியூட்ரிஷன் ஸ்டோர் பண்ணுது, வேஸ்ட் டைஜஷன்ல இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். அடுத்து இதை கிளிக் பண்றேன். இதுதான் சைட்டோபிளாசம். ஓகே, த ஜெல் லைக் ஃப்ளூயிட் ஃபில்லிங் த ஈஸ்ட் செல். ஈஸ்ட் செல்லுடைய அந்த ஜெல் லைக் ஃப்ளூயிட் இதுதான். It acts as a site for metabolic processes and houses cellular organelles, food granules and ribosomes. ஓகேவா, இது முன்னாடியே பார்த்ததுதான். மெட்டாபாலிக் ப்ராசஸ் வந்து இதுதான் நடக்கும். அண்ட் ஹவுசஸ் செல்லுலர் ஆர்கனல்ஸ், அந்த உறுப்புகள் சொல்றோம்னா அது ஃபுட் கிரானுவல்ஸ் அண்ட் ரைபோசோம்ஸ்லாம் இதுல இருக்கு. ஓகே, இது ஒன்று பார்க்குறோம். அப்போ 3 பார்ட்ஸ் பார்த்தாச்சா. அடுத்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ், இம்பார்ட்டன்டான நாள். இதை கிளிக் பண்றேன். இதுதான் நியூக்ளியஸ். த ஸ்பெரிக்கல் membrane bound controlled center containing genetic material DNA. It regulates cell growth, metabolism and reproduction. இவர் தான் எல்லா வேலையும் பண்றாரு. அப்படிதான் ஸ்பெரிக்கலா இருப்பாரு. மெமரன் பவுண்ட் கண்ட்ரோல் சென்டர் கண்டெய்னிங் டிஎன்ஏ இருக்கும், ஜெனடிக் மெட்டீரியல், அதான் டிஎன்ஏமோ. இட் ரெகுலேட் செல் growth, செல் growth கண்ட்ரோல் பண்றது, ரெகுலேட் பண்றது இவர் தான். மெட்டபாலிசம், ரீப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் பார்க்கறது இவர் தான். அதுக்கப்புறம் சின்ன சின்ன இதா இருக்கலாம். இதான் ஃபுட் கிரானுவல்ஸ் போட்டிருக்காங்களா, கிளைக்கோஜன். நம்ம எழுதணும்னா போல்ல கிளைக்கோஜன், ஃபுட் கிரான். தமிழ்ல பார்த்தீங்கன்னா உணவு துகள்கள் அப்படிம்பாங்க அதை. ஸ்டோரேஜ் பார்ட்டிகல்ஸ் கண்டெய்னிங் ரிசர்வ்டு நியூட்ரிஷன் சச் அஸ் கிளைக்கோஜன் அண்ட் லிபிட்ஸ் விச் ஆர் யூட்டிலைஸ்ட் ஃபார் எனர்ஜி டூரிங் ஸ்டார்வேஷன் ஆர் ஃபெர்மெண்டேஷன். நம்ம உடம்பு பண்ணக்கூடிய அதே வேலை தான். நம்ம உடம்பு என்ன பண்ணும்னா, நீங்க சாப்பிட்ற சாப்பாடை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். சில இதை நமக்கு அப்போ எனர்ஜி அந்த கார்போஹைட்ரேட்டை மாற்றிடும், சில இதை கொழுப்பு அப்படி உடம்புல சேர்த்து வச்சுக்கணும். ஏன்னா எப்பவுமா நான் சாப்பிடாம இருக்கும்போது ஏதாவது அர்ஜென்ட் டைம்ல அது உடம்பு வந்து அதுல இருந்து எடுத்துக்கும். ஒரு நமக்கு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி தான், ஏடிஎம் தான் போட்டுக்கிட்டு அப்புறம் எடுக்கும். அதை எடுத்து தான் நம்ம உடம்பு வந்து யூஸ் பண்ணுது. ஸோ எப்பவுமே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து கொழுப்பா சேரும். அதனாலதான் நம்ம வந்து டாக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிடாதீங்க, அந்த பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடாதீங்க அப்படிப்பாங்க. ஏன்னா உடம்புக்கு தேவையான அதை விட நீங்க அதிகமா உள்ள அனுப்புறீங்க. ஏற்கனவே நம்ம சாதாரண சாப்பிட்டாலே கொஞ்சோண்டு அது ஸ்டோர் பண்ணி வச்சுடுது. அப்போ உடம்புக்கு அதிகமா நம்ம சாப்பிடும் போது என்ன ஆகுதுன்னா, உடம்பு இன்னும் கொஞ்சம் தான் அது அது வந்து என்ன பண்ணாதுன்னா எல்லாத்தையும் ஒண்ணு எனர்ஜியா மாத்தாது. பாதி இதை சேமிச்சு வச்சிரும். அதோட ஹேபிட்டை தான் சேமிச்சு வச்சிரும். அது கொழுப்பா ஃபேட்டா சேமிச்சு வச்சிரும். அதுக்கப்புறம் அது நம்ம வந்து நாளாக திருப்பி ஒரு பேக்கரி ஐட்டம்ஸ், சுகர் ஐட்டம்ஸ் சேர்க்கும் போது இட் இஸ் டேஞ்சரஸா மாறுது. ஓகே ரைட். ஸோ இந்த ஈஸ்டோடைய செல் ஸ்ட்ரக்சர் இதுதான். ஸோ எல்லாமே இதை பார்த்துட்டோம். இது கிளியர் ஆயிட்டா ஸ்டூடெண்ட்?
இது இப்போ பட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னோம்ல, அதுலயும் நம்ம இதை பார்க்கலாம். இப்போ ஸ்டிமுலட் சைமுலட் பட்டிங் இதை கொடுக்குற பாருங்க, இப்படி நடக்கும். சரியா? ஸ்டிமுலேட்டிங் அசெக்ஷுவல் பட்டிங் 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 வந்து நடந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ இங்கே கம்ப்ளீட் ஆயிட்டு. A wall forms between the parent and daughter cell separating new individual அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. The parent cell form a small protuberance, டக்கு டக்குன்னு அது போயிடும் அது. ஓகே, ஸோ இதாம பட்டிங். கிளியர் ஆயிட்டா? ஓகே, குட். ஸோ இப்போ நீங்க ஃபங்கை பார்த்துட்டீங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா அல்கே பார்ப்போம். அல்கேயோட டைப்ஸ், அல்கோட ஸ்ட்ரக்சர், இதே மாதிரி அனிமேஷன் நம்ம அல்கே பார்ப்போம். இப்போ இந்த அல்கே அப்படிங்கிறது தமிழ்ல வந்து பாசி அப்படிம்பாங்க. அல்கே தமிழ்ல வந்து பாசி. ஆல்கே அப்படிங்கிறது தாவரங்கள் போன்ற மிக எளிமையான யூகரியாட்டிக் ஆர்கனைசம் தான். இதுவும் ஒரு யூகரியாட்டிக் ஆர்கானிசம் தான். சரியா? அண்ட் ரொம்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஈரமான மாய்ஸ்ட் ஹேபிட்டட்லாம் இது வாழும். மாய்ஸ்ட் ஹேபிட்டட்ஸ்ல வாழும் இது. ஓகே, நீங்க பார்த்துருக்கலாம் மேபி இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குளங்கள் குட்டைகள்னு சொல்லுவாங்கன்னா அதுக்கு மேல பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல ஒரு ஃபிலிம் மாதிரி இருக்கும். அதுதான் அல்கே. மேபி நீங்க அது, அதாவது ஓடுற தண்ணியில பார்க்க முடியாது, ரொம்ப நாள் கட்டி கிடந்த தண்ணியில பார்த்துருக்கலாம் மேபி, நீங்க பார்த்துருக்கலாம் மேபி. ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பச்சை கலர் ஃபிலிம் வந்து ஆல்கே தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது காரணம் என்னன்னா இவங்ககிட்ட அதிகமா குளோரோஃபில் இருக்காதான். போனதுல குளோரோஃபில் இல்லை, நம்ம அதுக்கு பார்த்தோம் பங்கைக்கு பார்த்தோம், இதுல அதிகமா குளோரோஃபில் இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா இவங்களை தான் நாம என்ன சொல்றோம்னா கிராஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்றோமா. கிராஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு, அதாவது கவிதை நடையில சொல்லியிருப்பாங்க, நீரின் பொருட்கள். நீர் வேற, பொருட்கள் புல் வேற அப்படின்னா, ஸோ நீரின் பொருட்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நீர்ல வளரக்கூடிய, நீர்ல சாதாரண புல் வளருமா? வளர நிலத்துல மட்டும் தான் வளரும், லேண்ட் சைட் தான் வளரும். ஸோ அதை தான் அவங்க அப்படி சொல்றாங்க ஒரு கவிதை நடையில. ஓகே, ஸோ இது ஒண்ணா. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஆட்டோட்ராபிக், அதாவது தனக்கு தேவையானதை தற்சார்பு அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த வார்த்தை. சரி, போனது பார்த்தீங்கன்னா ஹெட்ரோடாபிக், அவர் பிறரை சார்ந்து வாழ்வார். இவர் வந்து ஆட்டோட்ராபிக், தற்சார்பு. இவர் தனத்தானே அந்த நியூட்ரிஷன்ஸ் வந்து கொண்டு வருவார், ப்ரொடியூஸ் பண்ணி இது பண்ணிடுவார். தற்சார்பு, ஊட்டம் உடையவை இவை. அதாவது இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த குளோரோபிளாஸ்ட், தமிழ்ல பசுங்கணியம்பாங்க இத. இந்த இந்த குளோரோபிளாஸ்ட் தான் போட்டோசிந்தசிஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அப்படிதானே? ஒளிச்சேர்க்கை அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம்ல, அதுதான் போட்டோசிந்தசிஸ். அது பண்றதுக்கு யூஸ் ஆகுது இந்த குளோரோபிளாஸ்ட், அது பண்ணுது. அப்ப போட்டோசிந்தசிஸ் பண்ணாலே என்ன பண்ணும்? தனக்கு தேவையான அந்த உணவை, ஓன் ஃபுட்டை அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிடுவாங்க, கிரியேட் பண்ணிக்கிடுவாங்க. கிளியர் ஆயிட்டா? ஓகேவா? ரைட். இப்போ ஒரு ஒன் வேர்டு, இப்போ ஃபங்கையை பத்தி படிக்கக்கூடிய சயின்ஸ் பிரான்ச்சுக்கு என்ன பேப்பா? யோசிச்சு பாருங்க. நீங்க புக்கை திருப்ப கூடாது, நீங்களே யோசிச்சு பாருங்க. ஃபங்கையை பத்தி படிக்கக்கூடிய சயின்ஸ் பிரான்ச் ஞாபகம் வந்துட்டா? வெரி குட், மைக்காலஜி. கரெக்ட். அதே மாதிரி அல்கே பத்தி படிக்கக்கூடிய பிரிவுக்கு, சயின்ஸ் பிரான்ச்சுக்கு ஆர்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு நேம் சொல்லுவாங்க, பைக்காலஜிம்பாங்க. சரியா? ரெண்டு நேம். தமிழ்ல பாத்தீங்கன்னா பாசி இயல், பேர்லயே அது இருக்கு, பாசி இயல். இயல்னா என்னதான்? அந்த டிபார்ட்மெண்ட், அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது, அதை பத்தி ரிசர்ச் பண்றதா அர்த்தம். அதனால ஓலஜி, அதாவது ஓஜி ஒய்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்றதுனா அதை டிபார்ட்மெண்ட்டை நோட் பண்ணுது. இதெல்லாம் எல்லாமே படிக்காம பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி.
ஸோ ஆல்காலஜி ஆர் பைக்காலஜி அப்படிங்கிறது இதோடைய ஸ்டடிஸ், அந்த சயின்ஸ் பத்தி அதை படிக்கக்கூடிய சயின்ஸோட பிரான்ச். அதுக்கப்புறம் ஆல்கையோட சைஸ் எப்படி இருக்கும் சார்? சரி, ஆல்கையோட சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு மைக்ரான்ல இருந்து 50 மீட்டர் வரைக்கும் லென்த் வரைக்கும் ரொம்பவே வேரி ஆகும் அப்படிங்க. மைக்ரான் யோசிச்சு பாருங்க, மீட்டர் யோசிச்சு பாருங்க, அதுலயும் 50 மீட்டர். அப்போ இதை வந்து இப்படி சொல்ல முடியாது, நம்ம ஒரே ஒரு ஷேப் தான் இருப்பாரு, சைஸ் தான் இருப்பாரு சொல்ல முடியும். அடுத்தது வேரி ஆகிட்டே இருக்கும். கிளியர் ஆயிட்டா? அண்ட் இதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம அடுத்து பாக்குறது யூனிசெல்லுலர் அண்ட் மைக்ரோஸ்கோபிக் ஆல்கேவுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்க்க போறோம். ஒண்ணு யூனி செல்லுலார் அண்ட் மைக்ரோஸ்கோபிக். மைக்ரோஸ்கோப்னா ஒண்ணு இல்ல, மைக்ரோஸ்கோப் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மைக்ரோஸ்கோப்னால பார்க்கக்கூடிய ஒரு ஆல்கே அப்படிங்கறதுதான் அதோடைய நேம். சரிங்களா? இது ஸோ இத வந்து நம்ம அடுத்து என்ன சொல்றோம்னா, இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இதை போட்டிருப்பாங்க. எக்ஸாம்பிள் ஏஎஸ், அதாவது கிளமிடோமோனஸ் அப்படிம்பாங்க இதை. சரிங்களா? அது ஓகே. யூனிசெல்லுலர் மைக்ரோஸ்கோபிக் ஆல்கேவுக்கு எக்ஸாம்பிள் இந்த கிளமிடோமோனஸ். இது கிளியர் ஆயிட்டா? இதுக்கு உங்களுக்கு கிளியர் ஆயிருக்குன்னு நம்புறேன். ஓகே, ரைட். அதுக்கப்புறம் இதுல செல் ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம். செல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிளமிடோமோனஸ். அனிமேஷன் பார்ப்போம், ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். கிளமிடோமோனஸ் அப்படிங்கிறது நன்னீர்ல வாழக்கூடிய ஒரு சின்ன சிறு ஒரு ஆல்கே. சரிங்களா? அதாவது ஃப்ரெஷ் வாட்டர், யூனிசெல்லுலரா இருக்கும். அப்புறம் மோட்டர் ஃப்ரெஷ் வாட்டர் ஆல்கே. இது ஃப்ரெஷ் வாட்டர் ஆல்கே. இதுவும் பாத்தீங்கன்னா ஓவல் ஷேப்ல இருக்கலாம், அப்புறம் ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கலாம், ஸ்பெரிக்கல். அண்ட் முக்கியமா பைரிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு ஷேப். அது பைரிஃபார்ம்னா பியர் ஷேப் அப்படின்னு அர்த்தம். பியர் ஷேப்ல இருக்கலாம், இருக்கும். அண்ட் இதோடைய ஆன்டீரியர் எண்ட் அப்படிம்பாங்க. அதாவது ஆன்டீரியர் எண்ட்னா முன்னாடி, அது வந்து ரொம்ப குறுகியா இருக்கும். போஸ்டீரியர் எண்ட் தான் பின்னாடி, அது கொஞ்சம் அகலமா இருக்கும். அது நம்ம உங்க பிக்சர்ல நீங்க பாப்பீங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா இப்படி சுருங்கி இருக்கமா இருக்கும், பின்னாடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும். கரெக்டா இப்படி இருக்கும். ஸோ அதான் கொஞ்சம் அகலமாக இருக்கும். ஆன்டீரியர் வந்து முன்னாடி வந்து ஒரு குறுகலாக இருக்கும், அப்படிங்க சின்னதா இருக்கும், அப்படியே நேரவா இருக்கும். பின்னாடி வந்து கொஞ்சம் ஒய்டா இருக்கும். ரெண்டாவது, செல்லை சுத்தி செல்லுலோஸான ஒரு லைட்டான ரிஜிட்டான செல் வால் இருக்கும். செல்லை சுத்தி செல் வால். இதோட சைட்டோபிளாசம் வந்து செல் மெம்பரேனுக்கும் குளோரோபிளாஸ்டுக்கும் நடுவில் இருக்கும். செல் மெம்பரேன் இருக்குல்ல, மெம்பரேன், அதுக்கும் குளோரோபிளாஸ்டுக்கு நடுவில், குளோரோபிளாஸ்டுக்கு நடுவில் தான் என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா சைட்டோபிளாசம் இருக்கும். சைட்டோபிளாசம் இருக்கும். இதோட முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுல வந்து ஒரு கப் ஷேப்டு குளோரோபிளாஸ்ட் இருக்கும். நீங்க அந்த ஸ்ட்ரெச்ல பார்க்கும் போது இப்படி ஒரு கப் மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும், கப் ஷேப் மாதிரி இருக்கும். குளோரோபிளாஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ஷேப்பே அப்படி இருக்கும். ஸோ அதான் அவங்க சொல்லியிருக்காங்க, கப் ஷேப்டு குளோரோபிளாஸ்ட் இருக்கும். இந்த குளோரோபிளாஸ்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேவிட்டி தான் நம்ம நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் பார்த்துருப்பீங்க, நியூக்ளியஸ் ஒரு டார்க் இதுல சொல்லியிருப்பாங்க, கொடுங்க
பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்களா நியூக்ளியஸ் அது. ஸோ அது வந்து அந்த குளோரோப்ளாஸ்ட் நடுவில் இருக்கும், கேவிட்டி மாதிரி இருக்கும், சரியா? அண்ட் இதோட ஆன்டீரியர் பார்ட் வந்து நகரணும் அப்படின்னா பிளாக்கெல்லாம் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும், அதுதான் பிளாக்கெல்லாம் லோகோமோஷனுக்கு, சரிங்களா? இதுதான் லோகோமோஷன் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் பிளாக்கெல்லத்தோடைய பேஸ்ல ஒரு சின்ன டாட் மாதிரி இருக்கும், அதுதான் சுருங்கும் குமிழ்கள் அப்படிம்பாங்க. அதாவது கான்ட்ராக்டில் வேக்யூல்ஸ் அது இருக்கும், கான்ட்ராக்டில் வேக்யூல். அண்ட் இந்த குளோரோபிளாஸ்ட் அந்த கப் ஷேப் சொல்லணும், அந்த குளோரோபிளாஸ்ட் ஆன்டீரியர் சைடுல ஒரு குட்டி ரெட் கலர்ல தெரியுதா, அதான் மைட்டோகாண்ட்ரியா, சரிங்களா? முன்னாடி மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், அப்புறம் இந்த சைடு பாத்தீங்கன்னா ஐ பாஸ்ட் ஸ்பாட் இருக்கும், கண் புள்ளிமாங்க. கிளாமிடா மோனஸ் வந்து செக்ஷுவல் அண்ட் அசெக்ஷுவல் ஆகிய 2 மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷனையும் அது வந்து இது பண்ணும், எக்ஸ்போஸ் பண்ணும், என்ன வெளிப்படுத்தும், கரெக்டா? ஸோ இதெல்லாம் அதோடைய பார்ட்ஸ். ஓகே, இது வந்து நம்ம தியரியா சொன்னது. இப்போ நம்ம அனிமேஷன் வழியா பார்க்கும்போது நீங்க இன்னும் புரிஞ்சுக்கலாம். ஸோ என்னுடைய ஸ்க்ரீனை எகெயின் நான் ஷேர் பண்றேன். ஸோ இதுதான் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பைக்காலஜி எல்லாம் சொல்லிட்டேன், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆல்கே. ஸோ கிளாமிடா மோனஸ், வால்வாக்ஸ், அப்புறம் யூலோத்ரிக்ஸ் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க உங்க புக்ல, அந்த இதெல்லாம் போட்டிருப்பாங்க. அப்புறம் பிச்சு எல்லா, அப்புறம் ஆல்வா கடல் கீரை அப்படிம்பாங்க, கீரை சைஸ்ல இருக்கும், இதெல்லாம் டைப், சரிங்களா? ஹைட்ரோடியாக்டியான் அப்படின்னு போட்டிருப்பாங்க, சரிங்களா? ஹைட்ரோடிக்டியான். ஓகே, இதில் ஒவ்வொன்றையும் நம்ம கிளிக் பண்ணால் அதோடைய அந்த இது வரும். கிளைமேடா மோனஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் பியர் ஷேப்டு ஓவல் green algae commonly found in fresh water. It is motile, utilizing two pipe like flagella to swim toward light. முன்னாடி 2 அண்ணா இருக்கும். ஓகே, so what is algae? Simple chlorophyll bearing heterotrophic organism capable of photosynthesis ranging from microalga to macroalgae. நான் சொன்னோம்னா ஒரு மைக்ரான் இருந்து 50 மீட்டர் வரைக்கும் இருக்கும். thallus body. The vegetative body is called a thallus, which means it is not differentiated into roots, stems or leaves. Okay. Ecology, primarily aquatic, found in fresh water இருக்கும் and marine environment இருக்கும், producing a major portion of global atmospheric oxygen. ரொம்ப இம்பார்ட்டன்டான வார்த்தை இது. என்னன்னா குளோபல் அட்மாஸ்பியர்ல அதிகமான ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்றாங்க, ரொம்ப நல்ல விஷயம் தானே? மேஜர் போர்ஷன் ஆஃப் அட்மாஸ்பியர், குளோபல் அட்மாஸ்பியர் ஆக்சிஜன். ஓகே, ரைட், குட். ஸோ இப்போ நம்ம கிளைமேடா மோனஸ் செல்ல பார்க்கலாமா? இதுதான் பாருங்க, ஒவ்வொன்றா இருக்கா. இந்த ஒவ்வொரு பார்ட்ஸையும் நம்ம குறிக்கும் போதே நமக்கு தெரியும் அதை எப்படி நம்ம படிக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த எல்லோ கலர்ல இருக்கு, அதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா அதான் பிளாக்கெலா இருக்குல்ல, இது 2 pipe like thread structure projecting from the anterior end of the cell. செல்லோட anterior end, முன்பகுதி அப்படின்னு சொல்லாங்க. They beat right directly to propel Chlamydia monas through water. சரிங்களா? ஸோ அவர் வந்து அப்படியே ஸ்விம்மிங், வாட்டர்ல ஸ்விம்மிங் ஆகிறதுக்காண்டி இப்படி இருக்கும், இது ஒண்ணு. அதுக்கு அடுத்து அதோடைய பாட்டத்துல வேக்கிள் இருக்கும், அதை நான் கிளிக் பண்றேன். அதுதான் அப்படியே சுருங்கி விரிய மாதிரி போட்டுருக்கோம், அதுக்காக இப்படி காமிச்சிருக்கோம். இந்த போட்டிருக்காங்க கான்ட்ராக்டிவ் வேக்கிள், தூங்கும் நுண்குமிழி. 2 pulsating vacuoles located at the base of the flagella. Flagella பாட்டத்துல இருக்கும், பேஸ்ல. They continuously pump out excess water to maintain osmotic balance. அது அப்படி சுருங்கி சுருங்கி தான் விரியும் எப்போதுமே. ஏன் அப்படி பம்ப் பண்ணுதுன்னா எக்ஸஸ் வாட்டரை வெளியே தள்ளதுக்கு, டு மெயின்டைன் ஆஸ்மாட்டிக் பேலன்ஸ். இது புரிஞ்சது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர்ல இங்கே ஒன்று கொடுத்துருக்கேன், இதுதான் மைட்டோகாண்ட்ரியா. சொன்னோம்ல ரெட் கலர்ல இருக்கும், அந்த சைடு ஐ பாஸ் ஸ்பாட் இருக்கும், மைட்டோகாண்ட்ரியா. இதுதான் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். இட் ஜென்ரேட் கெமிக்கல் எனர்ஜி, அதாவது ஏடிபி. இது எதுக்குன்னா அந்த பிளாக்குலர் மூவ்மெண்ட்டுக்கும் மெட்டாபாலிக் ப்ராசஸுக்கும் தேவைப்படுது இல்ல பவர், அந்த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லு இதுதான் மைட்டோகாண்ட்ரியா. அடுத்து நம்ம வந்து இந்த இடத்துல இப்படி கிளிக் பண்றேன், இதுதான் சைட்டோபிளாசம். சரிங்களா? சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது எப்படி சொல்லுவாங்க, ஒரு கப் ஷேப்ங்கிற மாதிரி சொல்லிப்பாங்க. இந்த ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் என்க்ளோஸ் வித் இந்த செல் மெம்பரேன் ஹவுசிங் ஆர்கன் அண்ட் ரைபோசோம். நம்ம முன்னாடியே பார்த்தோம், இது வந்து ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸா இருக்கும், என்க்ளோஸ் வித் இந்த செல், சரிங்களா? வித் இந்த செல்லுக்குள்ள இருக்கும் மெம்பரேன் ஹவுசிங் ஆர்கன் அண்ட் ரைபோசோம்ஸ் போட்டிருப்பாங்க. அடுத்து நம்ம வந்து இதை கிளிக் பண்றேன், இதுதான் குளோரோபிளாஸ்ட், கப் ஷேப்டு அப்படிங்கிறது இங்கே போட்டிருப்பாங்க. அங்க சைட்டோபிளாசம் ஒன்று, சாரி, இதுல தான் நம்ம கப் ஷேப்டு பார்த்தோம். கப் ஷேப்டு மாசிவ்
ப்ராமினன்ட் green structure ஆக்குபைங் த லோயர் கப் ஆஃப் த செல். சரிங்களா? அந்த செல்லோடைய அந்த லோயர் கப் எல்லாமே ஆக்குபை பண்றது தான் ஒரு ப்ராமினன்ட் கிரீன் ஸ்ட்ரக்சர் ஆகும். இட் ஹவுசஸ் குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் ஃபார் போட்டோசிந்தசிஸ். நம்ம முன்னாடி சொல்லிட்டோம் குளோரோஃபில் போட்டோசிந்தசிஸ் யூஸ் ஆகும். ஸோ இந்த இருக்கு, இது கிளியர் ஆயிட்டு. அடுத்து நம்ம வரோம் நியூக்ளியஸ் வரோம். நம்ம புக்ல உள்ள ஸ்ட்ரக்சர் படியே வாட்டர்ல வர நியூக்ளியஸ். த மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல் சிட்டட் இன்சைட் த கேவிட்டி ஆஃப் த கப் ஷேப்டு குளோரோபிளாஸ்ட். அந்த கப் ஷேப்டு குளோரோபிளாஸ்ட் நடுவில் இது இருக்கு, மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல். ரைட்டா? இட் கேரிஸ் ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் அண்ட் கோஆர்டினேட் செல் ஆக்டிவிட்டிஸ். அப்படிதான் நம்மளுக்கு தெரியும், நியூக்ளியஸ்ல ஜெனடிக் மெட்டீரியல் இருக்கும், டிஎன்ஏ அண்ட் கோஆர்டினேட்ஸ் ஆக்டிவிட்டி. சரியா? செல் ஆக்டிவிட்டி இது இன்வால்வ் ஆகுது. அடுத்து இதை கிளிக் பண்றேன். இதுதான் பைனராய்டு அப்படிம்பாங்க, நம்ம புக்ல போட்டிருப்பாங்களா பைனராய்டு அப்படின்னு போட்டிருப்பாங்க. The protein body located within the chloroplast. Chloroplast இருக்கக்கூடிய ஒரு protein body. It serves as center for starch synthesis. Starch synthesis ஓட சென்டர் மாதிரி ஆக்ட் ஆகுது. அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன். ஓகே, அதெல்லாம் யூஸ் ஆகுது. அடுத்து இந்த சின்ன எல்லோ கலர் இருக்குல்ல, அதுதான் ஸ்டார்ச் கிரெயின். இதை கிளிக் பண்றேன். ஸ்டார்ச் கிரெயின் போட்டிருக்காங்க, மாவு பொருள் துகள் அப்படிம்பாங்க. Small carbohydrate grains synthesis around the pyrenoid acting as reserved energy stores for the algae cell. Okay. Small carbon organ grains synthesis ஆகும் அரௌண்ட் த பைரனாய்டு. ரிசர்வ்டு எனர்ஜி ஸ்டோர்ஸா இது வந்து ஆக்டிங் ஆகும் ஃபார் த ஆல்கே செல். சரிங்களா? அந்த ஆல்கே செல்லுக்கு. அடுத்து இதை ஒரு கிளிக் பண்றோம். இதுதான் வந்து அந்த கோல்கி காம்ப்ளெக்ஸ் அப்படிம்பாங்க. ஸ்டாக்டு மெம்பரேன் பவுண்டு சிட்ரனே இன்வால்வ் இன் செக்ரேட்டிங், சார்ட்டிங், பேக்கேஜிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டிங் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் லிபிட்ஸ். இது எல்லாத்துக்குமே இந்த கோல்கி காம்ப்ளெக்ஸ் யூஸ் ஆகுது. இதையும் பார்த்தோம். அடுத்த சைடில் ஒரு சின்ன ஸ்பாட் மாதிரி இருக்கு, அதுதான் ஐ ஸ்பாட். இதுதான் பிக்மெண்டட் லைட் சென்சிட்டிவ் ஸ்பாட். லைட் சென்சிட்டிவ் ஸ்பாட் இதுல இருக்கும், லொக்கேட்டட் நியர் த ஆன்டீரியர் ரீஜன். இது வந்து ஒரு கண் புள்ளினால பேர்ல இருக்க கண்ணு மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ இட் ஆக்ட்ஸ் அ பிரைமேட்டிவ் ஐ. எதுக்குன்னா லைட்டை பார்க்க அந்த அல்கே ஸ்விம் ஆகுது. போட்டோ டாக்சிஸ் அப்படின்னு இருப்பாங்க. அப்படின்னா என்னது, லைட்டை பார்க்க போகுது, ஹெல்பிங் த அல்கே ஸ்விம் டுவர்ட்ஸ் லைட். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிளமிடோமோனஸ். ரைட்டா? இது எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். கிளாசிக் செல் இதெல்லாம் சொல்லிட்டேன். லைட் சென்சிட்டி யூசஸ் ஐ ஸ்பாட் ஸ்டிக்மா டு சென்ஸ் லைட் டைரக்ஷன் நேவிகேட் டுவர்ட்ஸ் ஆப்டிமல் லைட் லெவல்ஸ் ஃபார் போட்டோசிந்தசிஸ். கிளமிடோமோனஸ்லாம் பார்த்தாச்சு. ஓகே, குட். ஸோ இதுவும் உங்களுக்கு கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இன்னைக்கு இது போகும். நம்ம அடுத்த கிளாஸ்ல அடுத்த ஒரு டாபிக்கை பார்ப்போம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ஃபங்கை அண்ட் அல்கேயோட டிஸ்டிங்க்ட் ஸ்ட்ரக்சரல் டிஃபரன்ஸை தெளிவாக பார்த்தோம். நீங்களும் வீட்டில் போயிட்டு இந்த ஸ்ட்ரக்சரை போட்டு பார்ட்ஸை குறிங்க. ஃபங்கையில் குளோரோஃபில் இருக்காது, அல்கேல குளோரோஃபில் நிறைய இருக்கும். ஈஸ்ட் வந்து ஓவிட் ஷேப்ல இருக்கும், பட்டிங் மூலமா வளரும். ஆனால் கிளமிடோமோனஸ் வந்து பைரிஃபார்ம் ஷேப்ல கப் ஷேப்டு குளோரோபிளாஸ்டோட இருக்கும். இதுல எதுவும் டவுட் இருந்தா நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? நீங்க இன்னைக்கு ஹோம் ஒர்க்ல போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா, நம்ம பார்த்தோம்னா கிளமிடோமோனஸ் டயக்ராம், அதுல உங்க நோட்ல டிரா பண்ணி பார்ட்ஸ் அப்படி லேபிள் பண்ணுங்க. இது வந்து ஏன்னா அதுல கொஞ்சம் அதிகமாக பார்ட்ஸ் இருக்கு, என்னென்ன லேபிள் பண்ணி ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு ஒரு லைன்ல எழுதலாம். மல்டி செல்லுலர் மைக்ரோஸ்கோபிக் ஆல்கேவான சர்க்கசம் அப்படி எப்படி இருக்கும் கூட நீங்க நெட்ல பார்த்து எழுதலாம். ஓகே, ரைட். இது போதும். மீதும் அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். கிளாஸ் நிறைச்சத வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.